Hello friends, welcome back to my channel. So நம்ம வந்து லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன். ஓகே, ஸோ நம்மளோட க்ரோத்துக்கு வந்து எது வந்து தடையாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னாக்கா மைண்ட் செட் ஆக்சுவலாக. ஸோ நம்மளோட மைண்ட் செட்டை வந்து ரெண்டு டைப் ஆஃப் மைண்ட் செட்டு நமக்கு நார்மலாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்துட்டு எதர் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டு அப்படி இல்லாட்டி க்ரோத் மைண்ட் செட்டு. ஸோ இது ரெண்டு தான். ஸோ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்னாக்க நேச்சுரலாகவே நம்ம என்ன பண்ணிக்கோனாக்கா ஒரு பவுண்ட்ரி. ஓகே, ஸோ ஒரு என்னால் இதுக்கு மேலே முடியாது, என்னால் வந்துட்டு இந்த லெவலுக்கு மேலே என்னால் போக முடியாது, ஸோ எனக்கு வந்து மேத்ஸ் வராது, அப்படி இல்லாட்டி சயின்ஸ் வராது, அப்படி இல்லாட்டி எனக்கு இந்த வேலையை தவிர வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டை வந்து ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ளே நம்ம வந்து அடைச்சிருவோம் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து என்ன ஆகுனாக்கா நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறது இல்லை அப்படின்னாக்கா புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறது, ஸோ இதை எதையுமே உங்களுக்கு அலோவ் பண்ணாது ஆக்சுவலாக. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு க்ரோத் மைண்ட் செட்னாக்க ஓகே, ஸோ இப்போ கரண்ட்டாக எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நான் வந்து என்னோட விஷன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா நான் இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ எனக்கு வந்து கரெக்டான எஜுகேஷன் இல்லாமல் இருக்கலாம், இல்லை எனக்கு கரெக்டான டேலண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது எல்லாத்தையுமே என்னால் வந்து வளர்த்துக்க முடியும் ஓவர் த பீரியடில். ஏதோ ட்ரைனிங்கோ இல்லை வந்து இதில் ஒர்க் பண்ணியோ எனக்கு எப்படியோ வந்து எனக்கு தேவையான அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு நான் நினச்ச இடத்துக்கு என்னால் போக முடியும் அப்படின்றது க்ரோத் மைண்ட் செட். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அண்ட் க்ரோத் மைண்ட் செட்டு இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மைண்ட் செட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், பெரிய லெவலில் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னாக்க உங்களோட மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் வந்துட்டு க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மாற்றுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியாமலே உங்களை சுற்றி எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கான டைரக்ஷன் கிடைச்சிடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டார்கெட் என்னவோ அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதனால் எல்லாருமே உங்களோட ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டை முதல்ல ரிமூவ் பண்ணுங்கள், க்ரோத் மைண்ட் செட்டை வச்சுக்கங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.